வணக்கம். உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு பில்டிங் காரைக்கால் ஏரியாவில் நெடுங்காட்டில் ஒரு ஏரியாவில் மரம் மழை பெஞ்சு மரம் ஒரு 4-5 பைப் லைன் உடஞ்சிட்டு, அது டாப்பில் மட்டும் நல்ல வேலை டேமேஜ் ஆகிருக்கு. டாப்பில் மட்டும் ஓட்டை ஆகிட்டு, இப்போ சிம்பிளாக லாக் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பீஸ் பைப்பு 4-5 பைப்பு ஒன்று 4 kg பைப் எடுத்துகிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்மளுக்கு 4-5 பைப் எடுத்து கார்னர்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணி அறுத்துக்கிட்டு, அந்த கேப்பு கொஞ்சம் இருக்கிற மாரி நல்லா விரித்து வச்சு தான் ஒட்ட போகிறோம். இப்போ அது கேப்பு பைப்பை அறுத்துக்கிட்டு, அது மேலே இப்போ பில்டிங் ஒர்க் நடக்கிறதுனால அது திரும்பி லைனு புதுசாக தான் அடிக்க போகிறோம். இப்போ டெம்பரவரியாக அரெஸ்ட் பண்ணுறோம். அதை டாப்பில் மட்டும் உடச்சிருக்கிறதுனால இதேமாரி அரெஸ்ட் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாக இருக்கும். அது கீழே உடச்சிருந்தா தான் ஃபுல்லாக மாத்திர மாரி இருக்கும். டாப்பில் மட்டும்தான் டேமேஜாக இருக்குது. இதேமாரி அறுத்து நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த டேமேஜ் ஆன இடத்துல நல்லா ஃபினிஷிங்காக எடுத்துக்க வேண்டியதான். நல்லா தெரிகிற மாரி எடுத்துக்க வேண்டியதான் ஃபுல்லாக அந்த ஹோல்ஸுக்கிட்ட. உடச்சி அந்த கேப்பில் தான் போய் பைப்பு படிகிற மாரி நல்லா க்ளீனாக எடுத்துக்கிட்டு, இந்த ஹோல்ஸு டாப்பில் தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அது மேலே உள்ள கலவை தான் ஒர்க்கு நடக்கிறதுனால கலவை தான் அதிகமாக இருக்குது. அதுதான் க்ளீன் பண்ணி ஆகுது. ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த பைப்பை அறுத்து பீஸ் ரெடியாக இருக்குது. நல்லா கேப்பில் சைடில் அதெல்லாம் 1 அடிக்கு அறுத்துருக்கும் பைப்பு. அதனால சைடில் தான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சால்வெண்ட் எடுத்து நல்லா சலிக்க அதில் தடவிக்கிட்டனா நல்லா பிடிச்சிக்கும். ஃபுல்லாக இப்போ தடவி அது சால்வெண்ட்டு, இதை பவர் சால்வெண்ட்டு நல்லா பிடிச்சிக்கும். நல்லா ஏற்கனவே சுரண்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பைப்பு கீழே உள்ள பைப்பும் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணியாச்சு. சால்வெண்ட்டு நல்லா அதிகமாக போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக போட்டால் அது பிடிக்காதனால அதில் டாப்லேயும் சால்வெண்ட் போட்டு நல்லா சலிக்க தடவியாச்சு. அப்படியே பைப்பை வச்சு லாக் பண்ணிட்டா நல்லா பிடிச்சிக்கும். அது அப்படியே கப்புன்னு நல்லா பிடிச்சிக்கும். இப்போ லாக் பண்ணியாச்சு பாருங்கள். அது மேலே அந்த கேப்பு தான் இருக்கிற இடத்துல சால்வெண்ட்டு ஃபுல்லாக வச்சாவது. இப்போ டாப்பில் மட்டும் லீக்கேஜ் ஆன ஹோல்ஸ் டேமேஜ் ஆனதுனால இப்போ இது அரெஸ்ட் பண்ணியாச்சு. பாட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்பயும் அரெஸ்ட் பண்ணலாம். இது பர்மனெண்ட்டாகவே வச்சுருக்கலாம். ஆனால் இருந்தாலும் லைன் மாற்ற போகிறோம். எல்லா லைனும் மாற்ற போகிறோம். அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் வர்றதுனால அதனால் இதுமாரி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இதை அப்படியே லாக் பண்ணியாச்சு. வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இதில் இப்போ பாருங்கள். ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபுல்லாக இப்போ ப்ரெஸ்ஸிங் ஆச்சு. நல்லா பிடிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. ஒர்க்கு முடிஞ்சிட்டு. நன்றி.